ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான டேஸ்டியான நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ நண்டு எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, 2 வரமிளகா, 4 மசாலா எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒன்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு எடுத்து வச்சுருக்கேன். பேன் எடுத்து வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிளகு, சீரகம் ரெண்டையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சிம்மிலே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மிளகு, சீரகம் ரெண்டும் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு, வரமிளகா, புளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிம்மில் மாற்றிட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடராக அடிச்சுட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்கலாம் வாங்க. நம்ம மண்பானையில் தான் செய்ய போகிறோம் நண்டு மசாலா. மண்பானையை சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி அதில் ஆட் பண்ணிடலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோஸ் ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோஸ் ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாஸ் நண்டில் நல்லா கோட் ஆகிற மாதிரி.
கொஞ்சம் நண்டு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். 1 டம்ளர் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுறதுனால நமக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு. இதை திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. நல்லா குக் ஆகட்டும். நண்டு மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.